அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம். சரி, இப்ப நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டில் நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? இல்லையே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான். ஆனா தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா, நம்ம கிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது, நம்மளோட நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? 1 இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தானே நம்மளுடைய கொள்கை. அதுல இருந்து மாறவே போறதில்ல. 100% நீங்க உங்க விஜய இந்த விஷயத்துல நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம்மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயனுடைய முகம். இன்னொன்னு என்ன சொன்னோம்? A lion is always a lion. சிங்கம் தனியா வந்தாலும் தண்ணி காட்டிடும். இது சும்மா மொரட்டு கான்ஃபரன்ஸ்லாம் சொல்லல. உலகம் பூரா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நம்மளுடைய வகையராக்கள் நம்மளோட இருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் சொன்னேன். அதனால இந்த விஜய் ஒன்னு சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது.